கர்த்தரும் சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகத்துவமான காரியங்களை இன்னும் அதிகமாய் செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 141 அதன் 5வது வசனம். அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் என்று இந்த சங்கீதக்காரன் ஒரு தீர்மானத்தை எடுப்பதை நாம் காண முடிகிறது. இவன் இந்த தீர்மானத்தை எடுப்பதற்குரிய காரணம் என்ன? அவனுக்கு அவனுடைய வாழ்வின் பல நேரங்களிலே நல்ல ஆலோசனைகள் தேவைப்பட்டது. அந்த ஆலோசனைகள் துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளாய் இருக்கக்கூடாது. தேவனை அறியாதவர்களுடைய ஆலோசனையாய் இருந்துவிடக்கூடாது. தேவனை அறிந்து தேவனுக்கு பயந்து நடக்கிற நீதிமான்களுடைய ஆலோசனைகளாக இருக்க வேண்டும் என்று இந்த சங்கீதக்காரன் தீர்மானம் பண்ணி அந்த ஆலோசனைகளை கேட்கவும் அதன்படி செய்யவும் தன்னை ஒப்பு கொடுத்திருப்பதை நாம் இங்கே அறிய முடிகிறது. மட்டுமல்ல, அவன் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். ஆலோசனை என்பது எப்பொழுதும் நம்மை அப்படியே தடவி கொடுப்பது போல் மட்டும் வருகிறது ஆலோசனை அல்ல. நம்முடைய பிழைகளையும் நம்முடைய தவறுகளையும் நம்முடைய இயலாமைகளையும் சுட்டி காட்டி அவைகளிலிருந்து நாம் மீண்டு வருவதற்குரிய ஒரு எச்சரிப்பை கொடுப்பதும் ஆலோசனை தான். அதைத்தான் இந்த சங்கீதக்காரனுக்கு இவர்களை நடத்தின அந்த நீதிமான் செய்திருப்பதை நாம் காண முடிகிறது. சொல்லுகிறான், நீதிமானை கடிந்து என்னை கடிந்து கொள்ளட்டும். இன்றைக்கு நாம் யாரும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதில்ல. என்னை திட்டட்டும், என்னை அப்படியே பேசட்டும், என்ன அவங்க தப்பாகவே சொல்லட்டும் அப்படின்னு நம்ம யாருமே சொல்லுகிறது கிடையாது. நம்ம ஏன் இப்படி பேசினாங்க, ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம நிறைய நேரத்தில் கேட்டிருக்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே, நாம் வளருவதற்கும் நாம் வாழ்வதற்கும் தகுந்த ஆலோசனையை தேவன் தம்முடைய தாசர்கள் மூலமாக நீதிமான்கள் மூலமாக நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். காதுகளுக்கு இனிய வார்த்தைகள் தான் நமக்கு ஆலோசனையாக வர வேண்டும் என்று எண்ணாதிருப்போம். நம்மை பாதிக்கிற அளவு, இருதயம் நொறுங்கிற அளவுக்கு கூட தேவனுடைய ஜனங்களுக்கு தேவ பிள்ளைகள் மூலமாக ஆலோசனை கொடுக்க ஆரம்பிப்பார். காரணம் என்ன? தேவனுக்கு விரோதமாக இருக்கிற சகல பொல்லாப்பு நின்று நாம் விடுவிக்கப்பட்டு தேவனால் உயர்த்தப்படுவதற்கே இவ்விதமான ஆலோசனை. அப்படி ஆலோசனை கொடுக்கிறவர்களுக்காக அவர்களை பகைப்பேன் அல்லது அவர்களை எதிர்ப்பேன், அவர்களை குறித்து தரம் தாழ்த்தி பேசி நடப்பேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லவில்லை. அப்படி எனக்கு ஆலோசனை சொல்லுகிற நீதிமான்கள் நெருக்கப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அவன் தன்னுடைய வாழ்வின் உயர்வுக்கு தகுந்த ஆலோசனை கொடுத்த நீதிமான்கள் பாடுபடும் பொழுது நான் இன்னும் ஜெபிக்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்லி அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுகிறவனாகவும் ஆலோசனை கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவனாகவும் அவன் தன்னை மாற்றிக்கொள்ளுவதை நாம் காண முடிகிறது. நம்முடைய மேன்மைக்கும் உயர்வுக்கும் நம்முடைய தேவனுடைய நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளுவதற்கும் வாக்குத்தத்தங்களை நாம் நம்முடைய வசமாக்கி கொள்ளுவதற்கும் இவ்விதமான ஒரு அர்ப்பணம் அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக சொல்லுகிற ஆலோசனையை நாம் கேட்கிறோமா? நம்முடைய இருதயம் தேவ ஆலோசனைக்கு சந்தோஷமாய், அது கடினமாய் பாதிக்கிற அளவு இருந்தாலும் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு என் நன்மைக்காக என் பிரயோஜனத்திற்காகவே சொல்லுகிறார் என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இன்றைக்கு நமக்கு உண்டா? இல்லை எதிர்க்கிறவர்களாக, அவர்களை குறித்து தரக்குறைவாய் பேசுகிறவர்களாக, தூற்றி தெரிகிறவர்களாக, கசப்பையும் வைராக்கியத்தையும் இருதயத்தில் வைத்து கொண்டவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சங்கீதக்காரனைப் போல ஒரு நல்லதொரு ஆவிக்குரிய ஜீவிதம் பண்ண நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம்.
என்னுடைய பிரயோஜனத்திற்காகவே கடிந்து கொள்ளுதல், என்னுடைய பிரயோஜனத்திற்காகவே அவை விதமான எச்சரிப்புகள், அவை ஆலோசனைகள், நான் அதை உணர்ந்து கொண்டு இந்த கடைசி நாட்களிலே என்னையும் சரிபடுத்தி நான் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும். தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ளுவதற்கு நான் தகுதியுடையவனாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் அர்ப்பணித்திருக்கிறதை போல நாமும் அர்ப்பணித்து நமக்கு எதிரான ஆலோசனைகளை சொல்லி நம்மை உணர்த்துவிக்கும்படியாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டிருக்கிற பாத்திரங்கள் நெருக்கப்படும் போது, கஷ்டப்படும் போது கழிகூற அல்ல, சந்தோஷப்படல்ல, என்னை இப்படி பேசினார்கள், எனக்கு என்னுடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து இப்படி பேசினார்கள், அவர்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கைகொட்டி சிரிக்க அல்ல. நீதிமானுடைய சுபாவம் என்ன? ஆலோசனை சொல்லுகிறவர்கள் நெருக்கப்படும் பொழுது அவர்களுக்காக ஜெபிப்பது தான் நல்ல சுபாவமாய் இருக்கிறது. இன்றைக்கு விதமாக நல்ல சுபாவங்களை நம்முடைய வாழ்வில் வகுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்க இடமளிப்போம். கர்த்தரே நம்மில் மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த காலை நேரத்தில் நீங்கள் தந்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரப்பா. பல நேரங்களிலே நீதிமான்கள் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்க எங்களுடைய இருதயம் மறுத்திருக்கிறது. எங்களுடைய இருதயம் அதை எதிர்த்திருக்கிறது. கசப்பையும் கோபத்தையும் இருதயத்திலே கொண்டவர்களாய் மாறி இருக்கிறோம். அது எங்களுடைய ஆசீர்வாதத்திற்கே கேடுண்டாக்கிறதா இருக்கிறது என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொண்டோம். அந்த நீதிமான்கள் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு நீதிமானாக நாங்கள் விளங்க பண்ணும்படி ஆண்டவரே, அந்த ஆலோசனைகளை கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவமும் வேண்டும். எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, அவர்கள் ஒடுக்கப்படும் பொழுது, அவர்கள் சோதிக்கப்படும் பொழுது நாங்கள் கண்டு களி கூற அல்ல, கை கொட்டி சிரிக்க அல்ல, கர்த்தரே அவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த நல்ல பக்குவத்தை இந்த சங்கீதக்காரனை போல எங்களுக்கு தாரும். கர்த்தருடைய கிருபையால் நிரப்பும். அப்படி நீங்கள் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.